நிலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 8/6/2025 முதல் 30/6/2025 வரை சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். சிம்மராசி என்பதே இந்த மாதத்திலே கிரக நிலை உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவான் 15ஆம் தேதி வரையிலும், அதாவது 15/6/2025 வரையிலும், பின்பு 15/6/2025 முதல் 30/6/2025 வரைக்கும் 11ஆம் இடத்திலும் சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி 10-11 சஞ்சரிக்கிறார். இது அற்புதமான ஒரு யோகம். குரு பகவானோடு வந்து இணைகிறார். குருவும் சூரியன் இணைந்தால் சிவராஜ யோகம் என்று கூறுவார்கள். அதுவும் சிம்ம ராசிக்கு பரிபூர்ணமாக வந்து இந்த யோகம் கிடைக்க போகிற ஒரு காலம். சிவராஜ யோகம் என்றால் என்ன? அரசியல் உயர்ந்த பதவி, ஆன்மீகத்தில் நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றம், உத்தியோகத்தில் புதிய புதிய தொழில்கள் ஆரம்பித்து அல்லது புதிய தொழில் தொடங்குதல், புதிதாக எந்த முயற்சி எடுத்தாலும் அது வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரப்போகிறது. கொடுக்கல் வாங்கலில் இந்த சிக்கல்கள் நீங்க போகிறது. 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான் இந்த மாதத்திலே சஞ்சரிப்பது நல்ல ஒரு ஆதாயத்தையும் யோகத்தையும் லாபத்தையும் தரும். குறிப்பாக இந்த மாதங்களிலே உங்களுக்கு வந்து வீடு கட்டுதல் அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தல், திருமண பேரு இப்படி கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும், அதே சமயம் ஒரு சிலருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டில் சென்று வர வேண்டியிருந்தால் அது வந்து இந்த மாதத்திலே உங்களுக்கு அது ஒரு நல்ல துணையாக அமையப் போகிறது. உங்கள் கிரக நிலையை பார்க்கின்ற போது குரு பகவான் 11ஆம் நாள் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் பொன் பொருள் சேர்க்கை, வீடு கட்டுதல், வாங்குதல் இப்படி பல மட்டுமல்ல, நீண்ட நாள் கனவுகள் பழிக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடம் எண்ணங்கள் நிறைவேறும். அங்கே வந்து சூரியனோடு இணைவதும் குரு நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும். எதிரிகள் ஓடோடி ஒளிவார்கள். ஏனென்றால் 11ஆம் இடம் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய இடமாக அமைகிறது. வழக்கில் வெற்றி, எதிரிகளை வெற்றி கொள்ளுதல், போட்டியிட்டு அதில் நீங்கள் வெற்றி காணுதல், எது எடுத்தாலும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் லாபமும் கிடைக்க போகிறது. புத்தம் புதிய கார் வாங்குகின்ற ஒரு காலமும் வந்துவிட்டது, அல்லது 2 சக்கர வாகனமாவது வாங்குகின்ற ஒரு காலம் இந்த காலத்திலே உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கிடைக்க போகின்ற காலமாக அமைகிறது. இப்படி பல அற்புதமான சாதனைகளையும் யோகங்களையும் இந்த மாதத்திலே சிம்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. கடன் சுமை தீரும், நோய்கள் அகலும், பிணிகள் தீரும், கொடுக்கல் வாழ்ந்த தடைகள் நீங்கி நல்ல ஒரு சரளமான பணம் வரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு ஆதாயமான ஒரு எண்ண சூரியன் 10ல் அமர்ந்து 11க்கு வருவதால் செய்தொழில் நல்ல லாபத்தையும் உழைப்பால் ஒரு முன்னேற்றத்தை அடைகின்ற ஒரு காலம் இது. சிம்மராசியை பொறுத்தவரை அடுத்தவர்கள் கூப்பிடாமலே அடுத்தவங்களுக்கு முன்னின்று, ஊருக்காகவும் சரி அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் முன்னின்று எந்த ஒரு செயலை வெற்றி பெற்று அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தரக்கூடிய சுயநலம் இல்லாத ஒரு சிம்மராசிக்காரர் ஆவீர்கள். நீங்கள் அடுத்தவருக்காக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவார்கள். மேலும் உங்களுக்கு இந்த காலத்திலே நல்ல பதவியும் ராஜ்யாங்க பதவி என்று கூறுவார். அதுபோல் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமையப் போகிறது. புதிதாக வீடு வாங்குதல் அல்லது பிளாட் வாங்குதல் அல்லது வீடு கட்டி கிரகம் செய்வதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமையப் போகிறது. இந்த மாதத்திலே மொத்தத்தில் உங்களுக்கு பொன் வரவும் பண வரவும் சொல்லை செயலாக்குவதும் வெற்றி மேல் வெற்றி காணக்கூடிய ஒரு காலமாக இந்த சிம்ம ராசிக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் தீர்க்க முடியும். ஏனென்றால் சொத்து பிரச்சனையோ அல்லது கொடுக்கல் வாழ் இருந்த பிரச்சனையோ, ஏனென்றால் குருவும் 11 இடத்திலே சூரியனும் இணைவதால் பேசி ஒரு சமாதான உடன்பாடு, அதாவது உறவினர்களிடத்து சொத்து பிரச்சனை தான் அது பேசி ஒரு முடிவுக்கு வருவது. நீண்ட நாட்களாக பங்காளிகள் சொத்து தீராமல் இருந்தால் அந்த சொத்து தீர்த்து ஒரு சுமூக முடிவு காண வைப்பார். இந்த குருவும் சூரியன் சேர்ந்து 11 அமர்ந்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு இப்போது லாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்திலே 2 கிரகங்கள் ராஜ கிரகங்கள் வந்து அமைகிறது. அதாவது உதாரணமாக சூரியனும் குருவும் அமைவது நல்ல ஒரு யோகம். யூடியூப் நேயர்களே, இந்த மாசத்திலே சிம்ம ராசிக்கு ஓஹோ என்று இருக்க போகின்ற ஒரு காலம். யூடியூப் நேயர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த ஜோதிட சம்பந்தமான ஜோதிடத்திலே உங்கள் சந்தேகங்கள், அதாவது உங்கள் சந்தேகங்களுக்கு நேராக பதில் சொல்ல இருக்கிறோம். அதாவது செல்போன் மூலியமாக நீங்கள் உங்கள் கேள்விகள், ஜோதிட சம்பந்தமான கேள்விகள், திருமண தடையா அல்லது வேலை கிடைக்க வேண்டுமா, புத்திர பாக்கியமா, வீடு சம்பந்தமா, கடன் தீரணுமா, நோய் தீர வேண்டுமா, கார் வாங்க வேண்டுமா, இப்படி கல்வியிலே தடை நீங்க நல்லா இருக்குமா, அதுக்கு பரிகாரத்தோடு உங்களுக்கு இலவசமாக பதில் சொல்ல காத்திருக்கிறோம். யூடியூப் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வருகின்ற 12ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 1 மணி நேரம், அதாவது 60 நிமிடங்கள் இலவசமாக அனைவருக்கும் பதில் சொல்லப்படும். ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்கலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த நாங்கள் சொல்ல போகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். 93 64 31
93 64 31 09 49 இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் இலவசமாக பதில் சொல்லப்படும். அனைத்து கேள்விகளுக்கும் இலவசமாக சொல்லப்படும். அனைவருக்கும் இலவசம் தான். இதில் கட்டணம் எதுவும் இல்லாமல் உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நீங்கள் கேட்டு பரிகாரத்தோடு அதனை தெளிவுபெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு உள்ளவர்கள் இதில் பயன்படுத்திக் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். எந்த கேள்வியாக இருந்தாலும் இலவசமாக ஒரு நபருக்கு ஒரு கேள்வி. இது 12/6/2025 இரவு மணி 9 மணிக்கு இலவசமாக ஜோதிட சார்ந்த கேள்விக்கு இலவசமாக அடியன் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது 9364310949. இது இலவசமாக பதில் வழங்க உள்ளோம். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இலவசமாக பதில் சொல்ல காத்திருக்கிறோம். ஒருவர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்படும். ஒரு எத்தனை முறை வேணாலும் போன் செய்து நீங்கள் கேள்விக்கு உங்கள் என்ன கேள்வியோ அதற்கு தகுந்த விடையும் பரிகாரம் சொல்ல காத்திருக்கிறோம். இது முழுக்க இலவசம் கேட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்ளும். நன்றி.